ஜான் ஆரோக்கியசாமி சைட்ல இருந்தும் பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் சொல்றாங்க. ஜான் தான் உள்ள கொண்டு வராருங்க. புஷிக்கு எதிராக கொண்டு வராங்க. புஷிக்கு இணையான ஒரு பதவி. புஷி இப்போ எப்படி பார்ப்பாரு அவர்? ஆனா இவரு தாவேக்கால இணையறதுக்கான காரணம் என்ன சார்? அவரும் திமுக போயிருப்பாரு. பிஜேபியுடைய நெருக்கடி ஏதோ ஒன்று இருக்குது. தாவேக்கால இருங்க, நாங்கள் சொல்கிறதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் இருக்கும். நல்லா ஸ்பீடாக எலெக்ஷன் டைம் இருக்கும் போதே விஜய் நகர மாட்டேங்கிறார். அது தேர்தல் முடிஞ்சோன்னு ஒரு வெற்றிடம் ஒன்று. அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் பெருசாக இருக்காது. சினிமா சைடு போவோமா, சமையல் சைடு போவோமான்னு சுற்றிட்டு இருக்கோம். அப்போ விஜய் என்ன பண்ணுவார்? விஜய் ரசிகர்கள் ஒரு 8% வச்சுக்கோங்க, திமுக தான் போட்டிருப்போம். அப்படியே ஷிஃப்ட் ஆகாமல் ஆகாது. விஜய் ஒருவேளை வந்து ஒரு 45 எம்எல்னா ஜெயிச்சிருவார், எதிர்கட்சி தலைவராக கூட ஆயிடுவார். அதுக்கப்புறம் எம்பி தேர்தலில் ஒன்றா நின்னாங்கன்னா ஒரு 7-8 எம்பி கிடைக்கும். அதற்கு பிறகு விஜய் 2030களில் தனியாக ஆரம்பித்தார்னா லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் உலகமெங்கும். அதிமுகக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனைனா கூட ஐயோ அவர் யார் அவர் ஐயோ ஒரு அந்த அறிவாலயத்தை இது அங்கே இருக்க ராயப்பேட்டை அலுவலகத்தில் வாட்ச்மேன்ட்டா கூட எங்கள் பத்திரிகை எடுத்துன்னு பேட்டி கண்டுட்டு இருப்பாங்க. ஐயோ எப்படிப்பட்ட வாட்ச்மேன் தெரியுமா, 30 வருஷமாக இருந்தவர், எம்ஜிஆர்கிட்ட இருந்தவர், அவரை போய் அவர் வந்து இப்படிலாம் பேசுவாங்க. அந்த மாதிரி அந்த லெவல் தான் அவர்லாம் செங்கோட்டையன். அப்படி போனார், இப்படி வந்தார், கெடு கொடுத்தாரு, அது கொடுத்தாரு, போயினார் ராசான்னு வெளியே அமுச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் எங்கே போனால் இவங்களுக்கு என்ன ஜான் தான் உள்ளே கொண்டு வராருங்க. ஓகே, என்ன புஷிக்கு எதிராக கொண்டு வராங்க. அப்படியா? புஷிக்கு இணையான ஒரு பதவி இந்த மாதிரி ஏதோ பண்ணி கொண்டு வராங்க. புஷி இப்போ எப்படி பார்ப்பாரு அவரை? எப்படி பாக்குறாரு? என் பிளேஸ்க்கு ரீப்ளேஸ்னா போட்டியா தான் பார்ப்பாங்க. ஆமாம், அது இனிமேல் இன்னும் அது இருக்கிற கோஷ்டியில் செங்கோட்டையன் கோஷ்டி எக்ஸ்ட்ரா சேர்ந்துக்க வேண்டியது. நான் கொங்கு மண்டலத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான போஸ்டிங்கை கொடுத்து உட்கார வைப்பாங்களா தாவேக்கா? கட்சிக்குள்ளேயே பெரிய போஸ்டிங் கொடுக்குறாங்க. என்ன அதான் போஸ்டிங்? புஷிக்கு இணையான பதவின்றன. துணை இணை பொதுச் செயலாளர் ஓகே. அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க. இப்போ தாவேக்கா திடீர்னு இப்போ செங்கோட்டையன் இந்த பக்கம் பிரிஞ்சு போறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அழகுராஜா இவங்க எல்லாருமே இது பண்ணும்போது டிஎம்கேல போய் ஜாயின் பண்றாங்க. ஆனா இவரு தாவேக்கால இணையறதுக்கான காரணம் என்ன சார்? அவரும் திமுக போயிருப்பாரு. பிஜேபியுடைய நெருக்கடி ஏதோ ஒன்று இருக்கு. ஓகே, ஏன்னா டெல்லிக்கு 2-3 வாட்டி போயிட்டு வந்தாங்க. பிஜேபிலாம் இது திமுகலாம் போவோம்னா போய் தாவேக்கால இருங்க, நாங்கள் சொல்கிறதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் இருக்கும். ஆபரேஷன் இருக்குமா? ஆமா, அப்படியா? ஏன்னா ஆல்ரெடி அடிமைகள் கிடைத்தா ஆபரேஷன் பண்றதுக்கு பாஜக ஆல்ரெடி வந்து எல்லாருமே வந்து பாஜகவின் சி டீம் தான் வந்து விஜய் அப்படின்னு சொல்லிக்கிட்டும் இருக்காங்க. இந்த இடத்துல ஆபரேஷன் கரூர்ல பிரச்சனை ஆன உடனே நீங்க பிஜேபி கூட பேச்சுவார்த்தை நடத்துறீங்க, பிஜேபி கூட 2-3 கட்ட பேச்சுவார்த்தை நடத்துறீங்க. கரூர் நிலைமை சீரடைஞ்சு அந்த தீர்ப்பு வெளியே வந்தோடனே மறுபடியும் உச்சாணி கொம்பில் ஏறி நின்று டிவிக்கே டிவிக்கே டிஎம்கே தான் போட்டின்னு சொல்றீங்க. அதுக்காக அவங்க விட்டுருவாங்களா? அது பேச்சுவார்த்தை தனியாக மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளே கொண்டு வரதுக்கான ஏற்பாடும் பண்ணுவாங்க. யார் தடையாக இருக்குதுன்னா இப்போ செங்கோட்டையன் போனால் அவர் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் மாற போகிறாரு. ஒருவேளை இப்போ செங்கோட்டையன் இந்த பக்கம் போய் பாஜகவும் தாவேக்காவும் வருங்காலங்களில் இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் செயல்படுறாங்கிற பட்சத்தில் பாஜக தாவேக்கா இணைஞ்சிருதுன்றது அடுத்த 2031 தான் இதோட யோசிக்க முடியும். அதுக்குள்ளேயும் எவ்வளோ மாற்றங்கள் வந்துடுங்க. அந்த நேரத்துடைய சூழ்நிலையை பொறுத்து தான் நம்ம பேச முடியும். அதனால் என்டிஏ பாஜக கூட்டணி, இது ஏடிஎம்கே பாஜக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது. விஜயை அதுக்குள்ளே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்படி வந்தால் பெரிய ஸ்வீப் அடிக்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க. விஜய் ஒருவேளை வந்து ஒரு 45 எம்எல்னா ஜெயிச்சிருவார், எதிர்கட்சி தலைவராக கூட ஆயிடுவார். அதுக்கப்புறம் எம்பி தேர்தலில் ஒன்றா நின்னாங்கன்னா ஒரு 7-8 எம்பி கிடைக்கும். அதற்கு பிறகு விஜய் 2030களில் தனியாக ஆரம்பித்தார்னா அப்போ ஸ்ட்ராங் ஆகிடுவார். அப்போ அவர் முதலமைச்சர் வேட்பாளராக போகலாம். டிஎம்கே வீக் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா அங்கேருந்து காங்கிரஸுக்கெலாம் இழுத்துக்கலாம். காங்கிரஸுக்கு நான் கசக்குமா, 60 சீட்டு கொடுக்குறேன், நானே பார்த்துக்கிறேன், செலவுனாருன்னா கசக்குமா காங்கிரஸுக்கு? அதுக்கு தேவை பல்லக்கில் உட்கார வச்சு தூயின் போகணும் யாராவது காங்கிரஸ், அவ்வளோதான். இப்போ 2031 நோக்கி பயணம் படுறது தான் விஜய் கரெக்டு. இப்போ தனியாக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாருன்னா இந்த கேப்பில் மாட்டி ஒன்றும் இல்லாமல் போயிடுவார். ஒன்ஸு தோத்துட்டாங்கன்னா நல்லா ஸ்பீடாக எலெக்ஷன் டைம் இருக்கும் போதே விஜய் நகர மாட்டேங்கிறார். அது தேர்தல் முடிஞ்சோன்னு ஒரு வெற்றிடம் வந்துடும். அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் பெருசாக இருக்காது. சினிமா சைடு போவோமா, சமையல் சைடு போவோமான்னு சுற்றின்னு இருப்போம். ஜனங்களும் அப்படி தான், அரசியலும் அப்படி தான். அப்போ விஜய் என்ன பண்ணுவார்? நீங்கள் தோத்துட்டீங்கல்ல, நீங்கள் வாங்குவீங்க வாக்கு, ஒரு 40,000-30,000 வாங்குறீங்க. ஆனால் ஆட்சியில் அவங்க வந்து உட்காந்துருவாங்க, இவங்க எதிர்கட்சியாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒன்றா இருக்க மாட்டீங்க. அடுத்த 5 வருஷம் இல்லை கட்சி நடத்தணுமே, சோறு தர மாட்டாங்க தொண்டர்கள். நீங்கள் எந்த பொறுப்புலையும் இருக்க மாட்டீங்க, எம்எல்ஏ கூட இருக்க மாட்டீங்க. இதெல்லாம் இவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுதான் களத்துல இறங்கியிருக்காங்களே. ஏன்னா வெற்றி பெற்றுவோம், கேட்டீங்க முதிர்ச்சி பற்றி கேட்டீங்களா, அதுதான் இந்த பதில். இதெல்லாம் தெரியாமல் தான் இறங்கிட்டு இருக்காங்க. அதனால தான் முதிர்ச்சி இல்லைன்ற. தெரிஞ்சால் அழகாக கூட்டணி வச்சு ஜெயிச்சுட்டு உள்ளாட்சி தேர்தலில் எங்களுக்கு ஒரு 4 மாநகராட்சி வேணும்,
பிஜேபிக்கு 2, மீதி நீங்கள் வச்சுக்கோங்க. நகராட்சியில் இத்தனை வேணும், உள்ளாட்சி இது கவுன்சிலர் வேணும், சென்னை மாநகராட்சி துணை மேயர் வேணும். இந்த இப்படிலாம் மாதிரியான எல்லா இடத்துலையும் நம்மளால உட்கார வைக்கலாம். ஓகே உட்கார வச்சா பவரில் வந்து எல்லாரும் பழகுவாங்க. ப்ளஸ்ஸு பாலிடிக்ஸு ப்ளஸ்ஸு நிதி எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் ஸ்வீட் பாக்ஸாக குமிஞ்சிரும். அந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்து நல்லா சாப்பிட்லாம் 2031. இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறேன்? இதெல்லாம் செய்யாத பட்சத்துல விஜய் அவர்கள் தான் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு அவங்க கட்சின்னு நம்புற பட்சத்துல இதெல்லாம் நடக்காதுன்னு கூட நீங்க சொல்றீங்க. ஆனா ஒருவேளை 2026ல களம் என்னவா வேணாலும் மாறலாம். ஒருவேளை இவங்க எல்லாரும் திமுகக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் எல்லாமே ஒரே நேர்கோட்டுல சேர்றாங்கன்ற பட்சத்துல தமிழக அரசியல் என்னவா மாறுது? 3 அணி 4 அணி இவரை விட்டுருங்க, நாம் தமிழர் கட்சி விட்டுருங்க. அப்புறம் அவரை விட்டுட்டா அதான் 4வது அணி ஓகே அவர் விட்டுருங்க. மீதி 3ல் திமுக தலைமையிலான ஒரு அணி. அதுக்கு வந்து ஒரு 35-40% ஓட்டு இருக்கு வச்சுக்கோங்க. இருக்கு. விஜய் 20%. இந்த 20% அவர் எங்கேருந்து எடுக்க போகிறான்றது தான் மேட்ரு. கரெக்டா? அப்போ இந்த 20%ல் போன எலெக்ஷனில் விஜய் ரசிகர்கள் விஜய் கட்சி ஆரம்பிக்கல, யாருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க? விஜயே யாருக்கு போட்டாரு? அதை அர்ஜுன் தான் சொன்னார். அதான் சொன்னாரே, கருப்பு சிவப்பு இதுல சைக்கிள்ல வந்து ஆதரவு கொடுத்தோம், உங்ககிட்ட வந்து நான் வந்து வியூக வகுப்பாளரை இது பண்ணிட்டு ஒர்க் பண்ணதுக்கே உங்களுக்கு மன்னிப்பு கேட்கறேன்னு சொன்னாரே. அப்போ விஜயே திமுக போட்டார்னா விஜய் ரசிகர்கள் யாருக்கு போட்டிருப்பாங்க? ஏன்னா அப்போ அதிமுக மேலே மக்கள் எல்லாருக்குமே கடும் வெறுப்பு இருந்தது. நான் சொன்ன மாதிரி ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு எல்லாருமே நம்பியிருந்தாங்க. அப்போ விஜய் ரசிகர்கள் ஒரு 8% வச்சுக்கோங்க, 8-9% திமுக தான் போட்டிருப்போம். இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சனால அந்த அப்படியே ஷிஃப்ட் ஆகும் ஆகாது? ஆகும், கண்டிப்பா ஆகும். விஜய் தனியாக நிற்கிறாருன்னா சிறுபான்மை மக்கள் இது வரைக்கும் திமுக மட்டுமே போட்டிருந்தாங்க. ஏன்னா ஏடிஎம்கே போட மாட்டாங்க, பிஜேபி கூட போனதுனால 6-7-13%. அதில் ஒரு 5-6% வச்சுக்கோங்க, 7% டிஎம்கே கூட்டணி விட்டுருங்க, 6%. அப்போ 8-6-9-15%. பட்டியலின இளைஞர்கள் அதில் ஒரு 3%-4% வச்சுக்கோங்க, 19%. பொதுமக்கள் ஓட்டு, ஆன்டி டிஎம்கே ஓட்டு, இங்கேருந்து பிரிவது எல்லாம் சேர்த்து 22% வச்சுக்கோங்க. இவர் டிஎம்கேட்ட இருந்தே 18% பிரிகிறார். அப்போ 45, 18 போச்சுன்னா 27 வந்துடும். இவர் 22, 27, இவங்க 39 ஒரு 5 எடுத்துட்டார் வச்சுக்கோங்க, 35. யார் ஜெயிப்பா? இவர்கள் ஒரு 60-70 சீட்டு ஜெயிப்பாங்க டிஎம்கே. மீதி இவங்க மெஜாரிட்டி வர அளவுக்கு ஆட்சி பிடிச்சிருவாங்க. நீங்கள் ஒரு 5-6 ஜெயிச்சிங்க வச்சுக்கோங்க, அவ்வளோதான். செங்கோட்டையன் ஜெயிச்சிட்டு, செங்கோட்டையன் ஏன்னா நீயே கட்சி தலைவராக இருந்துக்கண்ணா, அந்த இது சட்டமன்ற தலைவராக இருந்துக்கண்ணா, இதான் நிலமை. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபாமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் உலகமெங்கும்.